நம்மெல்லாம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஜாதி தலைவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, உங்களுக்கு சும்மா ஒரு பொதுவாக சொல்கிறேன், இதுக்காக என்னை வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு என்னை வந்து தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஜாதி பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களாம் அவ்வளோவா ஜாதி பார்க்குறது இல்லை. நம்ம தான் அடித்தட்ட மக்கள், நம்ம தான் வந்து ஜாதி அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, கூழுக்கு காலையில் சோத்துக்கு வந்து திண்டாடிக்கிட்டு இருப்போம், வேலை பார்த்துட்டு இருப்போம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஜாதின்ற ஒரு இதை வந்து நம்ம வந்து தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜாதி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீடு எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக யோசிச்சிருக்கியா, அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக யோசிச்சிருக்கியா? ஆனால் அவங்க வந்து அவ்வளோவா ஜாதி பார்க்குறது இல்லை. நம்ம அந்த போர்வை போதிக்கு நம்ம வந்து பெருசாக நம்ம புரிதல் பண்ணுறதுனா, நம்ம வந்து கடைசி வரைக்கும் அடிமட்டத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஜாதி எங்களுக்கு ஜாதி இல்லை அவங்க அப்படின்ற பேசுகிறவனால தான் கொஞ்சமாக யோசித்து நம்ம வந்து செயல்படுறோம். யாருமே யோசித்து செயல்படுறதில்ல. சும்மா அப்படியே போகிற போக்கில் எங்கள் அப்பா அந்த ஜாதி தலைவரை வந்து பெருசாக வச்சு பேசினார், அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாரு, அதே தான் நானும் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ நீ எப்போ தலைவராக கொஞ்சமாக யோசிச்சுட்டு இருக்கியா? அதை யோசிக்க மாட்டோம். ஏன்னா அப்படியே போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். அவங்க தான் கடைசி வரைக்கும் அப்படின்னு. நம்ம அதுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இப்படியே தான் அவங்களுக்கு பெருசாக பேசிக்கிட்டு நம்ம வந்து கீழே வேலை பார்த்துட்டு குப்பை அள்ளிக்கிட்டு மண்டபத்தில் போயிட்டு எச்சில் இலக்கிட்டு யாருக்காவது அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க மேலும் மேலும் இருந்துகிட்டு இருக்காங்க. யோசித்து முடிவெடுங்க.